அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷரியா இன்வெஸ்டிங் பத்தி நான் பேசப் போறேன். அதுக்கு முன்னாடி கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் சேனல முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான தட்டி விடுங்க. அன்றாட பொருளாதார ரீதியான பர்சனல் ஃபைனான்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும் நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவுல இந்த ஷரியா இன்வெஸ்டிங்னா என்னன்றது நம்ம சுமூகமா தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் யாராவது இருந்தாங்களாலும், உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, அல்லது உங்க கூட வீட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய நபர்களாகட்டும், நெய்பர்ஸ் ஆகட்டும், அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் இருந்தாங்கன்னா, நண்பர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷரியா அப்படின்னு என்னன்னா, ஷரியான்றது ஒரு ஒரு விதமான லா. ஷரியா லா ஒரு இஸ்லாமிய லா தான். இந்த இஸ்லாமிய பாதை என்னன்னா, அந்த பாதை ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்றது அந்த ஷரியா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு மீனிங்கே. ஸோ இந்த ஷரியா இஸ்லாமிக் ட்ரெடிஷன் என்ன இருக்கோ, அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப முதலீடு செய்றதுக்கு தான் இந்த ஷரியா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். இது ஹலால் இன்வெஸ்டிங்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான ஒரு அம்சம் இருக்கும். இந்த ஷரியா முதலீட்ல, இன்வெஸ்டிங்ல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டிய அ கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஷரியா அ இது சொல்லுது, லா சொல்லுது. அதன்படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குரான்ல என்ன சொல்றாங்கன்னா, ரீபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டிய நீங்க வாங்கக்கூடாது. இஸ்லாமியர்களானவங்க அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸோ, அதனால அந்த புரோஹிபிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா எந்த விதமான வட்டியையும் இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் வாங்கக்கூடாது குரானின் படி. அதுதான் ரீபா அப்படின்னு சொல்றாங்க. ரிபா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 2வது என்னன்னா, அ எந்த விதமான அ அதாவது பார்த்தீங்கன்னா, அ ஒரு பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது முதலீடு பண்ணக்கூடிய பிசினஸ். எந்த பிசினஸ்ல நீங்க முதலீடு செய்றீங்களோ, அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துக்கு தீமை கொடுக்கக்கூடிய பிசினஸ்கள்ல நீங்க முதலீடு செய்யக்கூடாது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய அந்த ஷரியா லாஸ் சொல்லுது. அதான் அந்த ஷரியா லாஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான பிசினஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் தயாரிக்கிற பிசினஸ் ஆகட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா, சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி ஆகட்டும், ஆல்கோஹால் அப்படின்னு மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஆகட்டும், அதேபோல பார்த்தீங்கன்னா, பன்றியோடைய இறைச்சிய வச்சு பண்ணக்கூடிய பிசினஸ் தொழிலாகட்டும், அதே போலவே புகையிலை, தம்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது புகையிலை டொபாக்கோ அப்படின்னுவாங்க. இந்த புகையிலைய பயன்படுத்திக் கொண்டு பண்ணக்கூடிய தொழிலாகட்டும், அல்லது பிசினஸ் ஆகட்டும், அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பிளிங் அப்படி சூதாட்டம் பண்ணக்கூடிய தொழிலாகட்டும், அதே மாதிரி ஆயுதங்கள தயாரிக்கக்கூடிய தொழில்களாகட்டும், இதில முதலீடு செய்யக்கூடாது அப்படின்றது அ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லப்படுகிறது. 3வது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு சொத்த நீங்க பெற்றிருந்தாலும், அதாவது சம்பாரிச்சிருந்தாலும், அத ரொம்ப ஈக்குவலா அது பேலன்ஸ்டா பார்த்தீங்கன்னா, அத நீங்க தானமா குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சேரிட்டிக்கு முக்கியத்துவத்த குடுக்கணும் அப்படின்ற ஒரு அம்சம் 3வது அம்சமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷரியா இன்வெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு நபர், ப ஏ அண்ட் பி அப்படின்ற நபர்கள் பண்றாங்கன்னா, அந்த ஏ அண்ட் பி ஒருவேளை ஏ ப்ராஃபிட்டபிளா ஆனாங்கன்னா, அந்த ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணணும் பி கூட. லாஸ் ஆனாலும் அந்த லாஸ தடுக்கிறதுக்காக மற்ற நபர் யார் இருக்காங்களோ, அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பொருளாதார ரீதியாக அப்படின்றது கூட இருக்கு. அதோட அவங்களுடைய பொறுப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஷெரியா பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சந்தையில இருக்கு, பங்குச் சந்தையில. இதுல முக்கியமா இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கேஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் பார்க்கணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு. அதேபோல எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ட கூட நீங்க ஒரு வாட்டி வாசிச்சுட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா, செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுடைய நகரத்தில இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், உங்களுடைய மாவட்டத்தில இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அவங்கள நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க இந்த இன்வெஸ்டிங் அல்லது முதலீடு பண்றதுக்கான ஒரு முயற்சி நீங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய இஸ்லாமிக் அ நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக் பேங்கிங்ன்னு சொல்றாங்க. இந்த இஸ்லாமிக் பேங்கிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய நபர் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா, பேங்க் அந்த வீட்டோட ஓனரா இருப்பாங்க. ஸோ அந்த பேங்க்குக்கு யார் அந்த வீடு வாங்குறாங்களோ, அவங்கள அது வ வட்டி குடுக்க மாட்டாங்க. பதிலுக்கு என்ன பே பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெண்ட் குடுப்பாங்க. ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்ட் குடுக்குறது வழியாக என்ன செய்யுது பேங்க் அப்படின்னா, வாங்கியிருக்கிற ரென்ட்ட
தன்னுடைய டெபாசிட்டர்ஸ் கூட ஈக்குவலா அத வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். அத வந்து தன்னுடைய பேங்க்குடைய லாபம் அப்படின்னு கருதிட்டு அத வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். அதனால எந்த விதமான இதில வந்து வட்டி வந்து பேங்க் வந்து சார்ஜ் பண்ணாது. இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணாது. இந்த இஸ்லாமிக் பேங்கிங் இதில டெக்னிக்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் என்னென்ன இருக்கோ அங்க. இந்த இஸ்லாமிக் பேங்கிங் வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணங்கள் நான் சொல்றேன். முதலீடுகள்ல வந்து நெறைய வந்து டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு இதுலயும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த ஷரியா கம்ப்ளையன்ட்டா ஹலால் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நேரடியாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா அ ஷரியா பீஸ்ன்னு சொல்லி இருக்கு. அத வாங்கிக்கலாம். ரிலையன்ஸ்ல கூட இடிஎஃப் ஷரியா பீஸ்ன்னு சொல்லி இருக்கு. அத கூட ஷரியா கம்ப்ளையன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இடிஎஃப் முறையாக நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வழியாக நீங்க முதலீடு செய்யலாம். அ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்க வந்து முதலீடு செய்யணும்னா, நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு குவான்ட் எத்திக்கல் ஃபண்டுன்னு சொல்லி இருக்கு. டாடா எத்திக்கல் ஃபண்டுன்னு சொல்லி இருக்கு. டாரஸ் எத்திக்கல் ஃபண்டுன்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ்கள் எந்தெந்த கம்பெனியில அந்த ஃபண்ட் முதலீடு செய்யுதோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான வட்டியும் பெற்றுக்கொள்ளாத கம்பெனியில வந்து முதலீடு செய்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுகிறது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க கருத்துல வச்சுக்கிட்டு, உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக இந்த ஷரியா இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ஆன இந்த இடிஎஃப்ஸ் ஆகட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க முதலீடு செய்யறதுக்கு நீங்க வந்து முயற்சி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கேஎம், எஸ்ஐடி டாக்குமெண்ட்ஸ் வந்து மறக்காம படிங்க. 1 வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சுட்டு கன்சல்டிங் மூலமாக நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த மாதிரியான முடிவுகள நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, ஹலால் இன்வெஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு. ஏன்னா, அது ஹராம் ஆகக்கூடாது. ரிபா வாங்கி ஹராம்னு சொல்லப்படுகிறது ரிபா வாங்குனா. அதனால 1 வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க குடும்பத்தார் கூடயும் நீங்க வந்து உட்கார்ந்து அத பத்தி அலசி ஆராய்ஞ்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவுகள எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றத மறக்காதீங்க. ஸோ இந்த மாரி சுவாரஸ்யகரமான தகவல்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும்னா, மறக்காம கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல வந்து நீங்க அ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த விதமான ஃபண்ட்ஸையும் அல்லது இடிஎஃப்ஸையும் வாங்குங்கன்னு நான் வற்புறுத்துறது இல்ல. இது வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். உங்களுக்கு வந்து தெளிவை வந்து குடுக்குறதுக்காக மட்டும் தான். இந்த மாதிரியான ஒரு முறையிலும் கூட இஸ்லாமிய சகோதரிகள் முதலீடு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்இடிஏ தமிழ் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.